அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் 8வதாக வரக்கூடிய ராசி தான் விருச்சிகம் ராசி. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப் போகிறது? சாதகமான பலன்கள் அமையப் போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமையப் போகிறதா? அவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பரிகாரங்களையும் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ள தகவல்களை தருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமான காலங்களாக அமைய போகுதுங்க. இவங்களோட பேரில் சிறிய அளவாவது அவங்களுக்கு சொத்து இருக்குன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் அப்படிங்கிறதுனால பல பேர்த்துக்கு ரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரியாக அமையனே சொல்லலாம். 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குருங்க. வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு, சேமிப்பு போன்றவை உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாங்க. உங்களோட வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பாங்க. உங்களிடம் மிகுந்த அன்போடும் இருப்பதுடன் ஒரு நண்பரை போல பழகக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. சயனஸ்தானம் என்னும் 12ஆம் இடத்துக்கும் சுக்கிரனே அதிபதி அப்படிங்கிறதுனால 4 நாட்கள் வேலை செய்தால் 2 நாட்கள் சுகமாக இருக்க விரும்ப ஆசைப்படுவாங்க. அடிக்கடி இவங்க வெளியூர் சென்று வரக்கூடிய ஒரு அன்பர்கள்னே சொல்லலாங்க. பயணங்களை விரும்பும் நீங்கள் அதற்காகவே பணமும் சேமிப்பீங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கு எதிர்குணங்களை கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வரதுனால நன்றாகவே சுக யோகங்களுடன் வாழும்போதே வாழ்க்கையின் நிலையாமையை குறித்தும் ரொம்பவும் சிந்திப்பீங்க. காடுகளிலும் மலைகளிலும் சுற்றி திரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு கொள்ளை பிரியுங்க. மிகவும் பழமையான தலங்களையும் அங்கிருக்கும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குங்க. அப்படி சீவ சமாதி அமைந்திருக்கும் தலம்தான் நெரூர். இந்த தலத்தில் உள்ள சிவாலயத்திற்கு பின்புறம்தான் சதாசிவ பிரம்மமேந்தர் எனும் மகா ஞானியின் ஜீவ சமாதி அமைக்கப்பட்டிருக்காங்க. உங்களோட ராசியில் சந்திரன் நீசமாகிறதுனால சற்றென்று புத்தி வேலை செய்யாதுங்க. திடீரென்று பிரச்சனை வரும்போது என்ன செய்வது அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பம் ஏற்படுன்னு சொல்லலாங்க. இது போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாமே இந்த தலத்திற்கு சென்று தரிசித்தால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்குங்க. இந்த தலம் கரூரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. நிச்சயமாக இந்த கோயிலுக்கு சென்று பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் வாழ்க்கையில் இருக்குன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது? சூரியன் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. நல்ல நண்பர்களோட சேர்க்கையால் தொழிலை மேம்படுத்தக்கூடிய ஒரு யோகம் அமையுதுன்னே சொல்லலாங்க. வியாபார நிமிர்த்தியாக வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு யோகங்கள் அமைய போகுதுன்னே சொல்லலாங்க. அதன் பலனாக புதிய ஆர்டர்களை நீங்கள் பெற்றுவீங்க. அது மட்டும் இல்லாமல் வான்மதியின் அனுகிரகத்தால் வியாபாரத்தில் மேலும் மேலும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்க போகுதுங்க. சிறு விவசாயிகள் சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு யோகம் அமைய போகுதுங்க. செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதனால் பெண் நண்பர்களிடம் அளவாக உரையாடுவது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குங்க. தேவையில்லாத அவமானங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலங்கள் இருக்குன்னே சொல்லலாங்க. நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். புதன் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பணவரவு பொறுத்தவரையிலுமே ரொம்ப தாராளமாகவே இருக்குங்க. மனைவிக்காக தங்கை நகைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கி மகிழ்வீங்க. பிள்ளைகளோட தேவையை பிரியமாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு யோகமான காலன்னே சொல்லலாங்க. குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்துமே நடக்குங்க. வெளிவட்டார செல்வாக்கும் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஜவுளி வியாபாரம் அமோகமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அலங்கார விற்பனையில் லாபத்தை அள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குன்னே சொல்லலாங்க. சனி 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எத்தகைய எதிர்ப்புகளையும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. தொழில் போட்டிகளை தகர்த்து எறிவீங்க. ராகு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. ரியல் எஸ்டேட் தொழில் கணிசமான ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. கேது 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால
ஐடி ஊழியர்கள் புதிய சாதனை படைக்கக்கூடிய ஒரு யோகமான காலம் அமைய போகுதுங்க. நீங்கள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்கிறது ரொம்பவும் உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாங்க. மே 1ஆம் தேதி சந்திராஷ்டமம். விழிப்போடு நீங்கள் செயலாற்றுறது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வாரமாக அமைய போகுதுங்க. எந்த ஒரு செயலையும் நீங்கள் திட்டம் போட்டு செயல்பட்டால் உங்களுக்கு இந்த வாரம் யோகமான பலன்களை அமைய போகுதுன்னே சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு சாதகமான பலன்கள் என்ன அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க. ராசிக்கு பெரிய பலம் என்று எடுத்துக்கொண்டால் குருவினுடைய பார்வை ராசியில் விழுவது தாங்க. 11ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. குரு பார்வையில் ஏற்படுத்திய தடைகள் அனைத்துமே விலகி இப்போது லாபஸ்தானம் பல பெறப் போகிறதுங்க. தொழில் வணிக இடையூறுகள் அகலுங்க. ராசிநாதன் நீச்சம் அடைந்திருந்தாலும் பாகிஸ்தானம் என்கிற ஸ்தானம் பலன் இருக்குன்னு சொல்லலாங்க. அதோடு 6ஆம் இடத்திற்கு அதிபதி என்கிறதுனால மறைமுக பலன்கள் இருக்குன்னு சொல்லலாம். புதிய முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அடைந்து இருப்பதும் 7க்குரிய குருவோடு பரிவர்த்தனையில் இருப்பதும் கணவன் மனைவி உறவுகளை நன்றாகவே வைத்திருக்குன்னே சொல்லலாங்க. கலைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலமாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணுங்க. எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும்? கேந்திரத்தில் அசுபவர்கள் பலம் பெறுவது நல்ல ஒரு அமைப்புன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்துல சனி ராகு இணைவதும் செவ்வாயின் பார்வை சிரமங்களை உங்களுக்கு கொடுக்குங்க. தாயின் உடல்நிலையில் கவனமாக நீங்கள் செயல்படுத்துறது ரொம்பவும் சிறந்ததுங்க. அதே மாதிரி நீங்கள் ஆயிலை கம்மியாக புழங்குறது ரொம்பவும் சிறந்ததுங்க. எந்த அளவுக்கு ஆயிலை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆயுள் குறையுன்னு சொல்லுவாங்க. வாகனங்களிலும் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு பல விபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாங்க. 8ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று உழவுறதுனால தோல் நோய்கள், உடல் எரிச்சல், கண் நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்கள் வரவும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீருன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமாளையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபட்டால் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்குன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியரை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே தீருன்னு சொல்லலாங்க. இனி நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விஷாகம் 4 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் குருவால் உங்களோட நிலை அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உயரப்போகுது. சங்கடங்களும் விலக போகுது. வியாபாரம் தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு லாபம் அதிகரிக்க போகுதுங்க. அதே மாதிரி பணிபுரியும் இடத்துல உங்களோட செல்வாக்கு உயரப்போகுது. வியாழக்கிழமை விழிப்புடன் செயல்படுவது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியுடன் ஏப்ரல் 26 முதல் ராகுவும் இணைகிறதுனால வேலைப்பளு கூடும் அப்படின்னா கூட முன்னிருந்த நெருக்கடிகள் அனைத்துமே இல்லாமல் போகுங்க. 6ஆம் இட சூரியனால் உடல்நிலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. வம்பு வளப்புகள் அனைத்துமே முடிவுக்கு வரும். செல்வாக்கும் அதிகரிக்குங்க. நினைத்த வேலைகளை நடந்தே தீருன்னு சொல்லலாங்க. வியாழக்கிழமை அனைத்திலுமே நிதானமாக நீங்கள் இருக்கிறது ரொம்ப ஒரு சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமான காலங்களாக அமைய போகுதுங்க. ராசிநாதன் நீச்சம் அடைந்துள்ள நிலையில் புதனின் சஞ்சாரம் உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகுங்க. புத்தி சாதுரியத்தால் ஒவ்வொரு வேலையையும் திட்டமிட்டு நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு யோகமான காலங்களாக அமைய போகுதுங்க. வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே புதிய ஒப்பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குரு பகவான் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே ஒவ்வொன்றுக்கும் வெற்றியாக கிடைக்க போகுதுங்க. சந்திராஷ்டமம் 1/5/2025 காலை 7:57 மணி 3/5/2025 மதியம் 12:20 மணி வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையன்னு சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க. நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு முருக கடவுள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு இந்த வாரம் மேலும் சிறப்பாக அமைய தானத்திலேயே தானம் அன்னதானங்க. முடிந்த வரைக்கும் நீங்கள் அன்னதானம் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே மாறுங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ.